இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து ட்ரிங்க்கு, வேர்க்கடலை சுண்டல், அப்புறம் தர்பூசணி பழம் தான். லஞ்சுக்கு சாதம், மாங்காய் சாம்பார், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், தக்காளி ரசம், மாங்காய் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, ப்ரொக்கோலி தான். மாங்காய் சாம்பாருக்கு ரெண்டுத்துக்குமே நான் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சமாக, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்தயம், ரெண்டு வெந்தயம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் கொட்டையோடு போட்டுட்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை ஆறினோடனே கொட்டையை மட்டும் எடுத்துட்டு பாக்கி இருக்கிற மாங்காய் கூழை பாதியான டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பச்சடிக்கும் கொஞ்சம் சாம்பாருக்கும் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுனால தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட பருப்பு, வேக வச்ச மாங்காவோட சாம்பார் பொடி 2 ஸ்பூன், வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டால் சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்தது ப்ரொக்கோலி ஃப்ரைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, வேக வச்சுருக்கிற ப்ரொக்கோலியும் போட்டுட்டு நல்லா மேடினேட் பண்ணி பொட்டுக்கடல மாவையும் கொஞ்சம் போட்டு மேடினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 3/4 மணி நேரம் ஆகட்டும். இப்போ சுண்டலுக்கு குக்கரில் நான் வேக வச்சுருந்தேன் வேர்க்கடலையை தாளிச்சிட்டு ப்ரொக்கோலியும் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை கொண்டக்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டு வச்சுக்கணும். அந்த மாவு, லெமனு, நல்லா சில்டு வாட்டர், சுகர், ஹனி இல்லை வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான். சத்து ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு.